பீகார் மாநிலத்தில் 55 வயது மாமாவை கரம் பிடிக்க நினைத்த பெண் கட்டிய கணவனை கூலிப்படை வைத்து கொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கொலைவெறி பிடித்த 2K மனைவி திட்டம் போட்டு கணவனை தீர்த்து கட்டியது எப்படி? திருமணமான சில நாட்களிலேயே தேன் நிலவிற்கு அழைத்துச் சென்று கணவன் ரகுவன்ஷியை மேகாலயாவில் வைத்து மனைவி தீர்த்து கட்டிய சம்பவத்தின் பதற்றம் வட மாநிலங்களை சற்று உலுக்கி எடுத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு பெண் அத்துமீறி தன்னிலை மறந்து முடிவெடுத்து விட்டால் என்று நினைத்து பதற்றத்தை குறைக்க முயன்று கொண்டிருந்த மக்களுக்கு அடுத்த அதிரடியாக இறங்கியுள்ளது பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் நிகழ்ந்துள்ள இந்த கொலை சம்பவம். தான் 55 வயதான மாமா ஜீவன் சிங்கை தான் திருமணம் செய்து கொள்வேன் என அடம்பிடித்த தேவியை பிரியான்ஷு என்ற இளைஞருக்கு கட்டி வைத்து விட்டனர். தனக்கு பிடிக்காத திருமணத்தை கட்டாயப்படுத்தி செய்து வைத்து விட்டார்களே என்ற கடுப்பில் இருந்த பெண் மாமா ஜீவனை மறக்க முடியாமல் ஜீவனோடு தவிக்க கட்டிய மனைவிதானே என நினைத்து நெருங்கிய கணவன் பிரியான்ஷுவிற்கு கூடிய விரைவில் ஒரு பாயாசத்தை போட்டுவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் தேவி. இதற்காக மாமா ஜீவனும் தேவியும் சேர்ந்து நிதானமாக திட்டத்தை போட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் புது மாப்பிள்ளை பிரியான்ஷு கடந்த 25ஆம் தேதி தனது தங்கையின் வீட்டிற்கு சென்றுவிட்டு ரயிலில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். நவிநகர் ரயில் நிலையத்தை வந்தடைந்த அவர் மனைவியை தொடர்பு கொண்டு தன்னை வீட்டிற்கு அழைத்து வர பைக்கில் யாரையேனும் அனுப்பும்படி கூறியிருக்கிறார். இந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த தேவி கணவனை அழைத்து வர அந்த கூலிப்படையைச் சேர்ந்த ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார். ரயில் நிலையத்தில் இருந்து நேராக மேல் உலகத்திற்கு அனுப்பி வைத்து விடுமாறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த தேவி கையில் சிறிது பணத்தையும் ஒரு துப்பாக்கியையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். வெகு நேரம் காத்திருந்த பிரியான்ஷு பொடி நடையாக வீட்டை நோக்கி புறப்பட்ட போது துப்பாக்கியுடன் அங்கு வந்த கூலிப்படையினர் அவருக்கு தோட்டாக்கடை பரிசளித்து விட்டு சென்றனர். துப்பாக்கி குண்டுகள் பிரியான்ஷுவை துளைத்தெடுக்க ரத்தம் தெறிக்க சுருண்டு விழுந்து துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் புதுமாப்பிள்ளை பிரியான்ஷு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருக்கு எடுத்த எடுப்பிலேயே மனைவி தேவி மீதுதான் சந்தேகம் வந்துள்ளது. தற்பொழுதெல்லாம் இது போன்ற கொலை சம்பவங்களில் கட்டிய மனைவியின் பர்ஃபார்மன்ஸ் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லை மீறி போவதால் எடுத்த உடனேயே தேவியை தேட ஆரம்பித்தனர் போலீசார். தேவியும் போலீசார் தன்னை நோக்கித்தான் வருவார்கள் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து தப்பித்து தலைமறைவாகிவிட்டார். ஆனால் தேவியின் செல்போன் நம்பர் உள்ளதே, அதை வைத்து போலீசார் ஆய்வு செய்ததில் கூலிப்படையுடன் தேவியும் மாமா ஜீவனும் மணிக்கணக்கில் பேசியிருப்பது அப்பட்டமாக தெரிய வந்தது. கொலையை அரங்கேற்றிவிட்டு பாதுகாப்பாக ஒளிந்திருக்கிறோம் என்று நினைத்திருந்தவர்களை செல்போன் சிக்னல் சிம்பிளாக காட்டி கொடுத்து விட்டது. தேவி மற்றும் கூலிப்படையினர் இருவரை கொத்தாக தூக்கிய போலீசார் மாமா ஜீவனை மட்டும் தேடி வருகின்றனர். மாமாவுக்காக கட்டிய கணவனை கல்யாணமாகி 45 நாளில் மனைவி மர்டர் செய்த சம்பவம் இன்னும் நீங்க திருந்தலையா என நாட்டு மக்களை கேட்க தூண்டும் அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. ஆகவே வடக்கே திருமணம் செய்யும் புது மாப்பிள்ளைகள் உஷாராக இருக்க வேண்டிய காலம் இது.